1 hour தானே. தண்ணி குடிங்கண்ணா. கண்ணு தேய்க்காதீங்க அடிபட்டுருக்கு, தேய்க்காதீங்க. ஹெல்மெட் போட்டதுனால தப்பிச்சாரு. இத்தனைக்கு காஸ்ட்லியான ஹெல்மெட்டு தான் இருக்கு. ஐயோ ஓகே ஓகே ஓகே. கேனத்தனமா வண்டி ஓட்டுறாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஹெட்லைட் போட்டுன்னு வரலான்னு பார்த்தீங்க அங்கே. ஆஹா. ஸோ ஐ ஸ்குவாட் குட் மார்னிங். ஸோ நம்ம கோயம்புத்தூர் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணி, அதாவது அவேர்னஸ் வீடியோ ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்கன்னா இன்றைக்கி டே 2. ஸோ நம்ம நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோல் பங்க்கில், பாரத் பெட்ரோல் பங்க்கில் தங்கியிருந்தோம். இந்த பங்க் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா பெரம்பலூரில் இருக்குங்க. ஸோ அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இன்னும் நம்ம சேலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 111 கிலோமீட்டர் இருக்குங்க. அங்கே என்ஹெச் பக்கம் தாங்க, என்ஹெச்லேயே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ பாருங்கள், நம்ம வண்டி இங்கே நிறுத்திருக்கு. சன்ரைஸ் காலேஜ் செம்மையாக இருக்குங்க. அதான் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். வீடியோ எடிட் பண்ணி நான் அப்லோடு பண்ணிட்டேன். ஸோ தம்ப்நெயில் மட்டும் இன்னும் எடிட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ தம்ப்நெயில் மட்டும் எடிட் பண்ணிட்டோங்கன்னா சரிங்க. தம்ப்நெயில் எடிட் பண்ணிட்டு அவ்வளோதாங்க. நம்ம போஸ்ட் போட்டு நம்ம இப்போ இந்த இடத்துலேருந்து கிளம்புறோம். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:10 ஆகுங்க. ஸ்குவாட் பர்ஃபெக்டாக எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஸோ இப்போ நம்ம பெரம்பலூர் இருக்கோம். இங்கேருந்து இப்போ நம்ம கிளம்புறோம். வாவ், செயின் வந்து பார்த்திங்கன்னாவே தெரியும். ஸோ ரொம்ப லூஸ் ஆகிடுச்சிங்க. ஸோ நம்ம இதை போயிட்டு நம்மளாம் கொஞ்சம் டைட் பண்ணுங்க. எப்படி லூஸ் ஆச்சுன்னு தெரிலிங்க. பல்லு கொஞ்சம் அடி வாங்கியிருக்கிற மாதிரியே தெரியுதுங்க. இல்லை அடியில் வாங்கலை, செயின் தாங்க லூஸ் ஆகிருக்கு. ஓகேங்க, இப்போதைக்கு சரியாக போயிடும். வெயிட் உக்காந்தா போயிட்டு கொஞ்சம் எங்கன்னா டைட் ஆகிக்கலாங்க. எத்தனை டைம் தான் நான் கீழே விழுவியோ. இந்த 2 ரூபா கைன்னு நான் ஃபோன் எடுக்கும்போதெல்லாம் ஜோபிலேருந்து கீழே விழுந்துடுதுங்க. ஓகேங்க, இங்கே வந்து கிளம்பலாம். காலையில் நல்லபடியாக ரைடு அமையட்டும். போயிட்டாரா, பாய். போயிட்டாருண்ணா. ஆத்தாடி, பள்ளத்தில் என்ன இந்த வராங்க. ஆமாம், ஸோ இதெல்லாம் பண்ணவே கூடாது, நம்ம பண்ணுறோம். ஸ்குவாடு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் வந்துருப்போம். ஸோ டைம் ஆயிடுச்சுங்க. அதனால் பசிக்குது. 9 மணி ஆயிடுச்சு. ஸோ அம்மன் மெஸ்ஸுன்னு பண்ணிட்டு இங்கே ஒன்று இருக்குங்க. இங்கே நீட் ஆயிடுச்சுங்க. ஓகே, சாவி பண்ணுவோம். அப்பா வந்துருச்சுங்க. ஒன்றுங்க இறங்கியிருக்குங்க, நல்லாவே இறங்கியிருக்கு. ஓகேங்க, ஃபஸ்ட்டு போயிட்டு சாப்பிடுவோம். ரொம்ப பசிக்குது. ஒரு வழியை போட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இங்கே ஹோட்டலில். ஸோ இட்லி வந்து ஆவரேஜாக இருந்துச்சுங்க. ஆனால் சப்பாத்தி சூப்பராக இருந்துச்சுங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. சப்பாத்தி 2 இட்லி சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சுங்க. ஓகேங்க, இந்த இடத்துலேருந்து இப்போ நம்ம கிளம்பலாம். இன்னும் சேலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சொன்னோன்னா 100 கிலோமீட்டர் இருக்குங்க. ஈவினிங்குள்ளே சேலம் போயிடலான்ட்டு ஒரு எய்ம் இருக்குது. பார்ப்போம் எந்த அளவுக்கு சாத்துபடி ஆகுதுன்ட்டு. பை ப்ரோ. ஆப்போசிட்டில் மின்னல் வேகத்தில் வராரு. எப்போ இருண்ணா, எவ்வளோ இடம் இருக்குது, கொஞ்சம் இறங்கினா வரலாம். நாம் தான் அந்த பக்கம் போக முடியாதுன்னு தெரியுது.
கேனத்தனமாக வண்டி ஓட்டுறாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஹெட்லைட்டு போட்டுன்னு வரலான்னு பார்த்தீங்க அங்கே. ஆஹா, இண்டிகேட்டர் மட்டும் தாங்க போட்டுன்னு வராங்க. ஐயோ, மணல் 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 மணல். என்ன பைப்பு ஸ்குவாடு யாரோ விழுந்து போயிட்டாங்க. ஸ்குவாடு இவங்களை இப்போதாங்க பார்த்தோம். ஐயோ, ஐயோ விழுந்து போயிட்டாரு. ஃபோன் இருக்கா கண்ணு? ஃபோன் இல்லையா? ஓ, ஹெல்மெட் போட்டிருந்தனால தலைக்கு அடிப்படல. எப்படி நேராக வந்து விழுந்துட்டாருங்களா? ஃபோனு எங்கே போட்டுக்கிறாருங்க. நேராக வந்து விட்டுட்டாருங்களா அப்படியே? அடாடா பாவம். ட்ரம்மு தான் அடிச்சிருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஓகே ஓகே. இல்லை ஃபோனை அங்கேயே விழுந்துருக்கோன்னாங்க. அதுதான் தேடிட்டு இருக்கோம். ஐயோப்பா வாங்க. நான் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணீங்களா? ஆம்புலன்ஸ்க்கு ஓகே ஓகே ஓகே. ஃபோனு எங்கே விழுந்துருக்குன்னு தெரியும். வண்டியில் எதனா வச்சுருந்துங்க வரோம் கவரில். அதுதான் ஹெல்மெட் போட்டிருந்தனால தான் தப்பிச்சிருக்காரு. இல்லைன்னா தலைக்கெல்லாம் பயங்கரமாக அடி விழுந்திருக்கும். ஹெல்மெட்டே பாதி போயிடுச்சுங்க. ஓ, ட்ரிங்க்ஸில் இருக்காரா? ஒன்னால தானே. தண்ணி குடிங்கண்ணா. கண்ணு தேய்க்காதீங்க அடிபட்டுருக்கு. தேய்க்காதீங்க விடுங்க. பாவம். பரவாயில்ல, ஹெல்மெட் போட்டுன்னு வந்தீங்க. தண்ணி குடிங்க. நான் ஃபோன் எடுத்துகிட்டு வந்தீங்களா? எடுத்துகிட்டு வரலீங்களா? சரிண்ணா. இல்லை ஃபோன் எடுத்துகிட்டு வரலீங்களா? விடுங்க. நம்பர் சொல்கிறீங்களா? தெரிஞ்சவங்க யார் நம்பர்னா? நம்பர் சொல்லலாம். 98 42 69ங்களா? 99 14 16 37ங்களா? ஓகே ஓகே. ஆட்டோ முருகேசன். ஓகே. நான் உங்கள் பேர்? நவீன்களா? லிவினா? ஓகே. நான் அவுட் ஆஃப் சர்வீஸ்னு வருதுண்ணா. வேறு நம்பர் எதுனா சொல்கிறீங்களா? வேறு நம்பர் எதுனா சொல்லுங்கண்ணா. அது அவுட் ஆஃப் சர்வீஸ்னு வருது. 96 88 48 48 71 48. இது யார் நம்பர்? இதுவும் அவுட் ஆஃப் சர்வீஸ்னு வருது. ரீசார்ஜ் பண்ணக்கான அந்த நம்பரும் நான் இல்லை. உங்கள் மொபைல் நம்பரே சொல்லுங்கண்ணா. 63 85 36 60 67. சரி, மூஞ்சி காஞ்சி கழுவுங்கண்ணா. அப்படியே
சுவிட்ச் ஆஃப்னு வருது. இவர் சொல்கிற நம்பர் பூராமே எல்லாம் இதுவாக இருக்குது. நான் அந்த நம்பரும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. நான் உங்கள் வீட்டுக்கு எப்படின்னா சொல்கிறது, நம்பர் எதுனா சொல்கிறீங்களா? இந்தாங்க கையில் வச்சுக்கோங்க, சரிங்களா? அவர் சொல்கிற நம்பர் எல்லாமே நாட் ரீச்சபிள்னு வருதுண்ணா. சரி, நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு என்னான்ட்டு கேளுங்க, நம்பர் அதுக்கடுத்து கேளுங்க. சரி சரி. ஓ, ஹெல்மெட் போட்டிருந்தனால தப்பிச்சாரு. இத்தனைக்கு காஸ்ட்லியான ஹெல்மெட்டு தான். ஓ, வீகான் ஹெல்மெட்டு. ஐயோ, வண்டி எப்படி அடி போட்டிருக்கு. சாவி இருக்குங்க, இருக்கு. ட்ரிங்க்ஸில் இருக்காருங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்த நேரத்தில் அப்படியே நேராக விட்டுக்கிறாரு. பாவம். NS 150ங்க. எல்லாம் பார்த்து அவ்வளோவா, அவரால் முடியல ஏட்டுக்கு. பார்த்து கண்ணு கீழே மட்டும் லைட்டாக அடிபட்டிருக்கு. ஹெல்மெட் போட்டு இருந்திருக்காரு, அதனால தான் சேஃப்டியாக தப்பிச்சிட்டாரு. ஆனா வண்டி ஓரம் பர்ஸில் என்ன நம்பர் இருந்தால் எடுத்து பண்ணிடுங்கண்ணா. எதுவும் இல்லைங்களா? ஸ்டாண்டு, அந்த கீழே ஸ்டாண்டை மடக்கணுமாண்ணா. ஆ, ஓகே. வண்டி சாவி, அவரோட பைக் சாவி, அவங்க வீட்டுல இருந்து யாராச்சும் வந்தா கொடுத்து இங்க இருக்குன்னு சொல்லிருங்க. ஃபோன் பண்ண சொல்லிருங்க. அவர் சொல்ற நம்பர் பூராமே எல்லாமே நாட் ரீச்சபிள் வருது. 3 நம்பர் சொன்னாரு, 3மே நாட் ரீச்சபிள். பர்ஸ்ல இருந்து ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு நம்பர் கேளுங்க எதனா. போட்டு பார்த்தா நம்பர் வந்து அவர் பர்ஸில் நம்பர் வச்சிருக்காரு யாருன்னு தெரியல. மடக்கி வச்சுக்கா, அப்படியே வச்சுக்காங்கண்ணா. அப்படியே படுத்துக்காங்க. நான் பார்த்துனேன், இந்தாட்டு வந்துடுங்க. லாரி ஓகே. தலைக்கு ஒன்றும் அவ்வளோ பரவாயில்ல. கல்லுலாம் பேரண்ட்டு போயிருக்கு. இருங்கண்ணா அப்படியே இருங்க. போ, அங்கே இருக்கிற பேரை காட்டில் அடிச்சு இங்கே ஒதுக்கி பறந்துன்னு வந்து விழுந்துருக்காருங்க. வண்டி பாருங்க, இங்கே ஒதுக்கி வந்திருக்கு. இப்போதான் அவேர்னஸ் பண்ணிட்டு வரேன், குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க, ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்கன்னா அங்கே அவேர்னஸ் கோயம்புத்தூர் டு தருமபுரி பண்ணிட்டு வரேன். கரெக்டாக பார்த்தா ப்ரோ இப்போதான் வந்தார். ஒரு நாங்கள் ஓட்டலான்னு இருந்தோம், வந்தார், வேகமாக போனார். இல்லை, நாங்கள் சாப்பிட்டு வெளியே வந்தோம், பார்த்தேன்றேன். சாப்பிட்டு ஹைவேல வந்தேன், ஓவர்டேக் பண்ணித்தான் வந்தார். கடைசியில் பார்த்தா இங்கே வந்து இப்படி இடிச்சிட்டாரு. அங்கே பாருங்க, அது சின்ன வண்டி. நான் அவேர்னஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் ஹெல்மெட் போட்டுன்னு வண்டி ஓட்டுங்க, குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்கன்னு சொல்லிட்டு. யூடியூப் சேனல் ரைடிங் டைம் சிவா. ஓ போ, இப்போ ட்ரம்மு
ஏதோ ட்ரம்மு மண்ணு கொட்டி வச்சிருந்ததுனால பரவாயில்ல. போர்டே தூக்கி போய்ங்குது. போர்டு நல்ல வேலை அவருக்கு அடிக்கல, ட்ரம்மே தூக்கி அடிச்சிருக்கு. பா எந்த பாஸ்டில் வந்து விட்டுங்குவாரு. மண்ணுக்கு இன்னெல்லாம் எவ்வளோ போயிருக்கு. ஆமாம், நான் ட்ரம்மு இந்த மாதிரி வச்சு போர்டு வச்சு மண்ணை சுற்றி ட்ரம்மை சுற்றி போட்டு விட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த சைடு இருக்குங்களா, அது மாதிரி போட்டு விட்ருக்காங்க. இவர் என்ன பண்ணிட்டுக்கிறாரு, வந்த வேகத்துக்கு அப்படியே விட்டுட்டுக்கிறாரு. பாருங்க, ட்ரம்முக்கு மேலே பிடிங்கின்னு போயிடுச்சு. ட்ரம்மு பிடிக்கிட்டு போயிருக்கா பாருங்க, போர்டுலாம். வண்டி அங்கே போய் விழுந்துருக்காங்க. அங்கே போய் பார்த்தா ஹெல்மெட், நல்ல வேலை ஹெல்மெட் போட்டிருந்தனால அவருக்கு தலைக்கு எதுவுமே ஆகலை. லைட்டாக கண்ணான மட்டும் கண்ணு கீழே லைட்டாக கிழிச்சிருக்கு. உடம்புல உள்ளடி விழுந்துக்க மாட்டேங்குது, அவ்வளோதான். என்ன பண்ணுறது, ஏதோ வண்டியை பார்க்குறப்ப அந்த அதில் இருக்கிற வார்த்தைகளையும் பார்த்து அதை செயல்படுத்தினாங்க. உண்மையிலேயே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட் போடலன்னா ஒரு தலை அவ்வளோதான். அதான் ஹெல்மெட்டு அப்படி ரெண்டாக உடஞ்சிருக்கு. இதுலக்கு வீகானு கம்பெனி ஹெல்மெட்டு தான் நல்லாயிருக்கும். அதில் தான் நான் ரைட் பண்ணிட்டு இருக்கேன். பரவாயில்ல. ரைடிங் டைம் சிவா சேனல் நேம். ஆமாம் பா, மண்ணுக்குன்னு பறக்க விட்டுக்கிறாரு. ஸ்கோடா பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு. பாவங்க. இதுக்கு தாங்க சொல்கிறது, ட்ரிங்க் பண்ணிட்டு வண்டி ஓட்டாதீங்க தயவு செஞ்சு, சரிங்களா? ஹெல்மெட் போட்டுன்னு வண்டி ஓட்டுங்க. ஹெல்மெட் போட்டிருந்தனால தான் இவர் உயிரே காப்பாற்றிக்குது. பாருங்கள், பாதி ஹெல்மெட்டே காணாமல் போயிடுச்சு. அத்தாடி பஸ் இந்த வேகம் வருது. ஓகேண்ணா, ஆல்ரெடி ஓகேண்ணா. கண்டிப்பாக தேங்க்ஸ். இதுக்கு தான் அவேர்னஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். பாருங்க, ட்ரிங்க் அண்ட் டிரைவிங் பண்ணக்கூடாது கண்டிப்பாண்ணா. ஏன்னா இப்போ ஹெல்மெட் போட்டிருந்தனால தான் அவர் உயிரே தப்பிச்சிருக்கு. தலைக்கு எதுவும் அடிப்படல, கண்ணான மட்டும் கீழே அடிபட்டுருக்கு பாவம். ட்ரிங்கில் இருந்திருக்காரு. இல்லை, ட்ரிங்கில் தான் இருக்காரு. ஏன்னா தெளிவாக இருந்தாருன்னா சீக்கிரம் கொஞ்சம் எழுந்துட்டுக்குவாரு. அவர் ட்ரிங்கில் தான் இருக்காரு. நல்லாவே ஸ்மெல் வந்துச்சு. அவரால் டக்குன்னு அவங்க இவங்க கட் பண்ணி இந்தாட்ட வர முடியல. இப்போ இந்த மாதிரி லாரி வருதுங்களா, லாரி பின்னாடி வந்துனே இருந்துக்குவார், ஒதுங்கி டக்குன்னு அது வந்து பார்த்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விட்டுக்குவார். ஸ்பீடு தான், இல்லைன்னா அவ்வளோ தூரத்துக்குலாம் வண்டி தூக்கி போயிருக்கு. அது போர்டே தூக்கி அடிச்சிருச்சு பாருங்க. ட்ரம்மெல்லாம் புட்டிங்கன்னு வந்திருக்கு. ட்ரம்மு மண்ணு போட்டு வச்சுருந்தாங்க, அந்த மண்ணெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு வந்திருக்கு. சரிண்ணா, போயிட்டாரா? சரிண்ணா, ஓகே. எல்லோரும் ஹெல்மெட் போட்டுன்னு வண்டி ஓட்டுங்கண்ணா. அதேமாரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்ட வேணாண்ணா. ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டா கூட வீட்லேயே இருந்தா ஓகே தான். ஓகேண்ணா. வண்டியா அப்படியே ஃப்ளைங்ல வந்துச்சு வண்டி. அங்க பாருங்க, அந்த மண்ணு மேல விட்டு அப்படி இங்க வந்து விழுந்துச்சு. சரிண்ணா, போயிட்டு வரேன். சரிண்ணா, எல்லாரும் ஹெல்மெட் போட்டுன்னு வண்டி ஓட்டுங்கண்ணா. ஓகேண்ணா. சரிண்ணா, போயிட்டு வரேன். ஓகேண்ணா, ஹெல்மெட் போட்டுன்னு வண்டி ஓட்டுங்க. சரி. தலைவாயிரு போயிடும். அண்ணன் தானா இருக்கு. வரேண்ணா, கண்டிப்பாக வரேன். சரிங்க, ஹெல்மெட் போட்டுன்னு வண்டி ஓட்டுறீங்க, சந்தோஷண்ணா. சரி. நம்ம சாப்பிட்டு வெளியே வந்து விலாகெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கேமரா ஆஃப் பண்ணப்போ தாங்க அவர் பாவம் ஒதுங்கி வந்தார். இதுதாங்க சொல்கிறது, ட்ரிங்க் பண்ணிவிட்டு வண்டியை ஓட்டாதீங்க. உங்களை நம்பி ஃபேமிலிலாம் இருக்காங்க. ட்ரிங்க் பண்ணுறதா இருந்தால் கூட வீட்லேயே உட்காந்து பண்ணிகிட்டு இருங்க. தயவு செஞ்சு இப்படி வெளியிலலாம் வராதிங்க, ரொம்ப கஷ்டமாகி போயிடும். பெட்ரோல் காலி ஆயிடுச்சுங்க.